பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையை தான் உங்களோட பேசி வரேன். நான் 1992 இந்த ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கேரண்டியான வாக்கு தத்துவம் இதுதான். ஏன்னா நான் ஊழியத்துக்கு வரும்போது என்கிட்ட கேட்டேன், நானும் கண்டு தெரியாது, என்னோட இருக்கிற மக்களுக்கும் பார்வை தெரியாது, இவர்களுக்கு நான் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்றால் கிரியை இல்லாத விசுவாசம் இவர்களை ரட்சிக்காது. கிரியையும் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். நானும் இவங்களை போல இருக்கிறேன், நான் போய் என்ன செய்ய? இதான் கேட்டேன். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி ஃபாதர் கூட பாடுறார். ஏதாவது செய்ய வேண்டும் பாடுறாரே. நீங்கள் அந்த வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? யாத்திராகமம் 20:24 எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? அப்படி எடுத்தீங்களா? நீங்களும் சேர்ந்து எடுக்கிற வரைக்கும் எதாபத்து செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாடும் எல்லேசு ராஜாவுக்கு. எதாபத்து செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாடும் எல்லேசு ராஜாவுக்கு. துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். எதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாடும் எல்லேசு ராஜாவுக்கு. தாங்க வேண்டும் ஊழியங்களை, தாங்க வேண்டும் ஊழியங்களை, நமது ஜெபத்தால், நமது பணத்தால், நமது ஜெபத்தால், நமது பணத்தால் எதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாடும் எல்லேசு ராஜாவுக்கு. கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். எதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாடும் எல்லேசு ராஜாவுக்கே. ஏதாவது கர்த்தருக்காக செய்யணும். இன்னைக்கு எத்தனை பேர் என்னெல்லாம் செஞ்சாங்க, ஆண்டவரை தேடி எதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கைவிடப்பட்டு போயிட்டாங்களா? ஒரு தூளில் கொப்பு, ஏதாவது தொப்பியில் கூழ் வாங்கி குடிச்ச ராக்லாண்ட் எவ்வளவு வசதியை விட்டுட்டு கர்த்தருடைய நாமத்தை சொல்கிறதுக்காக என்ன செஞ்சார்? தேடி வந்தார் பிரஸ்தாபப்படுத்த. அவர் இன்னைக்கு போயிட்டார். ஆனால் இன்னைக்கு சிவகாசியில் போனால் ராக்லாண்ட் பேர்லேயே நீ சர்ச் இருக்கு. ஏன் திருப்பத்தூரில் கிறிஸ்துக்குள் ஆசிரமத்துக்கு போங்க, பெரிய எண்ணெய் சின்ன எண்ணெய் தான் சொல்லுவாங்க அங்கே இருக்கிறவங்களாம். அவங்க கிறிஸ்துக்குள் ஆசிரமத்தை உண்டாக்கி வச்சுட்டு போனாங்களே, இன்னைக்கு அது இருக்கிறதே. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் அது யாராக இருந்தாலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவருடைய நாமத்தை சொன்ன எவனும் வெட்கப்பட்டு போனதில்லை. பாருங்க, எசேக்கியா என்ற ஒரு அரசன் எப்போ பிரஸ்தாபப்படுத்தினா
ஆண்டவர்கிட்ட எப்போ பேசுனா? ஆண்டவர்கிட்டே சொன்னான். எப்போ? ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தான் வியாதிப்பட்டு இருக்கிறான். மதுவும் என்ன வியாதி? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. மேலேருந்து தகவல் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? நீ பிழைக்க மாட்ட, மரித்து போவ, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தும். ஆமாம், அதுவும் டாக்டர் சொல்லலை, கம்பவுண்டர் சொல்லலை, நர்ஸ் சொல்லலை. எங்கேருந்து வந்துச்சு? உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார். அதுவும் எப்போ? அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு கிடக்கும்போது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா அவனிடத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாய், நீ போய் என் அதிபதியாகிய எசேக்கியாட்ட சொல்லு, நீ பிழைக்க மாட்ட, மரித்து போவ, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினான். அப்போ கர்த்தரை கடைசி நேரத்தில் மரித்து போவேன் சொன்னாலும் கர்த்தருடைய நாமத்தை சொன்னான். என்ன சொல்லி அழுதான்? ஆ கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். மிகவும் அழுதான். நீ பிழைக்க மாட்டேன்னு சொன்னாலும் சரி, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். வேதம் சொல்லியிருக்கேன், உயிரோடு வந்து விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். எசேக்கியா அழுதான். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர்கிட்ட என்னை நினைத்தருளும், ஆண்டவரே என்னை நினைத்தருளும். ஏன்னா அவர் நம்மையே தான் நினைத்திருக்கிறார். எப்போ நினைப்பாரா? சங்கீதம் 136:23 வாசிக்கிறோம், தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது. எனக்கு அன்பானுடைய தாழ்வில் என்னைக்கு மனுஷங்களை நினைக்கிறது இல்லை, அவர் தான் நம்ம நினைக்கிறார். எசேக்கியா அழுத போது அடுத்த நிமிஷம் என்ன சொல்லிதான்? உமக்கு முன்பாக, இங்கே இருக்கிற எத்தனை பேர் என்ன வேணாலும் சொல்லட்டும், உமக்கு முன்பாக நான் உண்மையாகத்தான் இருந்தேன், மன உத்தமமாகத்தான் இருந்தேன், உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். உடனே பதில் உடனே வந்துச்சு. என்ன பதில்? அவன் முத்தத்துக்கு வரல. நீ போய் யோதையா ராஜாவாகிய ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியா இடத்துல நீ போய் ஆண்டவர்னு சொன்னா கூட உயிரை விட்டுருவான். என்ன சொல்லு? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எனக்கு அன்பானவளே, உங்களுக்கு விளங்கிறக்கா சொல்கிறேன். ராமாயணத்தில் சீதையை தேடினாராம். அப்போ அங்கே போய் பதில் தகவல் சொன்ன போனவர் திரும்ப வந்து ராமன் அவருடைய மனைவியை பற்றி சொன்னா கண்டேன் அப்படின்னாராம். ஏன்னா அந்த வார்த்தை தான் அவனுக்கு உயிர் கொடுத்தான். அதே மாதிரி எசேக்கியா ராஜாவுக்கு உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை காண்கிற ஒருவர் இருக்கிறார், நீ நம்பி பாருங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டலை. இதோ உன் நாட்களை வருஷம் பின்னிட்டு திருப்பேன். சாக போற மனுஷனுக்கு வாழ்நாளை கூட்டி தந்து வாழ வைக்கிறது. வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து, வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து, வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து, வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து, என்னை வாழ வைத்தீரே ஸ்தோத்திரம், என்னை வாழ வைத்தீரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம், தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம். உன்னுடைய தந்து ஆதரித்து, உன்னுடைய தந்து ஆதரித்து,
உன்னுடை தந்து ஆதரித்து, உன்னுடை தந்து ஆதரித்து எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தில் தியானம். எசேக்கியா தான் படுக்கையிலிருந்து எந்திரிக்க முடியாதுங்க. வியாதி கிடப்பான், படுத்து கிடக்கிறான், தலையை தூக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு, ஏன்னா அவனுக்கு வந்திருந்த நோயின் பேர் பிளவை என்று சொல்லுகிறார்கள். இக்காலத்தில் கேன்சர் நோய் வந்துட்டாலே முடிவு என்ன பண்ணிடுவான்? ஆமாம், டேட்டை குறிச்சிடுவான். ஸ்லோலி வி ஆர் டேக்கிங் எ ஸ்டெப் டு தி கிரேவியார்ட். நாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோலி கம் டவுன் ஃப்ரம் அவர் பொசிஷன். நம்முடைய நிலையிலிருந்து என்ன செய்யணும்? கீழே வரணும்னு அர்த்தம். ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, வியாதி வந்தாலும் வராட்டாலும் சரி, என்னைக்கு பிறந்தோமோ அதுக்கு அடுத்த நாள்லாம் நாம் சொல்கிறோம் வயசு கூடுதுன்னு. ஆனால் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. கடைசி எப்போ யாருக்கு தெரியாது. ஆண்டவரை மட்டும் தேடி பாருங்க, அவருடைய நாமத்தை சொல்லி பாருங்க. எசேக்கியா படுத்திருந்து ஜெபித்தான், அவனுக்கு பதில் கொடுத்தார். யோனா எங்கிருந்து ஜெபம் பண்ணாரு? மீன் வயிற்றில். ஆமாம், யாருக்கு கேட்கும்? அவரே சொல்லாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம், யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. மிக அழகா அவர் எங்கிருந்து ஜெபம் பண்றாரு பாருங்க. ஆண்டவர் பதில் கொடுக்கிற தெய்வம். அவருடைய நாமத்தை மீனின் வயிற்றிலிருந்து, எங்கிருந்து? அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை உன் பாதம் பணிந்தே எல்லாடும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தே எல்லாடும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி எனக்கு உதவி செய்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி எனக்கு உதவி செய்தே. தேடினதா கண்டடைந்தே, தேடினதால் கண்டடைந்தீர். பாடின பாடல்கள் நீர் நடத்தி, தேடினதா கண்டடைந்தீர். பாடின பாடல்கள் நீர் நடத்தி, உன் பாதம் பணிந்தே எல்லாரும் துதிய, உம்மை அன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நிதய தெய்வம் நீரே, எனது இறைவா அருயிரே. எல் நிதய தெய்வம் நீரே, எனது இறைவா அருயிரே. தேடி
தேடினே இயேசுவேவும் நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்னை தாங்கிடுதி தேடினே இயேசுவேவும் நேசமுகம் என்னை தாங்கிடுதி உல்பாதம் பணிந்தே எல்லாடும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தனர்பு உள்ள பொங்குதி ஏசையா உந்தனர்பு உள்ள பொங்குதி. நெருக்கத்தில் கூப்பிட நிறைய பேர் இருக்கான். யோனாவும் அதில் ஒரு ஆள் தான். அவரே சொல்றார்ல 7ஆம் வசனத்துல, என் ஆத்துமா எனில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அதுக்கு முன்னாடி தூங்கும்போது நினைச்சாரா? கப்பல்ல அடியில போய் படகுல தூங்குனாரே அப்ப நினைச்சாரா? கடல் காத்து கப்பலையே ஆட்டுச்சு அப்ப நினைச்சாரா? எல்லாரும் தன் தன் தேவனை நோக்கி முறையிட்டாங்களே. இவர் என்ன பண்ணாரு? தூக்கத்துல இருந்தாரு. எனக்கு கண்மாவிலே எதுவானா எனக்கு என்னன்னு இன்னைக்கு நிறைய பேர் சபையிலையும் தூங்குறீங்க. தூங்குற கூட ஒரு கிருபை வேணுங்க. பேதுரு 4 பேர் காவல் காத்துக்கிட்டு இருந்தான். 16 பேர் நான் அங்கு 16 பேர் காவல் காத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் இவர் தூங்கிட்டு இருந்தார். அந்த 16 பேர் என்ன சொல்லியிருப்பான்? என்ன மனுஷன்டா, நாளைக்கு சாக போகிறான், இப்படி தூங்குறான். அந்த தூக்கம் கிருபை. என்ன எதை குறித்தும் கவலைப்பட கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை. இன்னைக்கு நீங்களும் நானும் உட்காந்து சபையில் தூங்குறது கவனக்குறைவு. அதனால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதில்லை. சபைக்குள்ள வந்தீங்கன்னா தூங்காத, ஐத்தியுக மாதிரி ஒசக்காந்து கீழே தள்ளிடுவார். அப்போ சொல்ல வாசிக்கிறோம்ல, ஐத்தியுங்கிற வாலிபன் மேலே 3ஆம் படியில் அது கீழே விழுந்தான் தூக்கத்தினால. போகட்டும். இந்த யோனா எங்கேருந்து கூப்பிடுறான்? மீனின் வயிற்றிலிருந்து. எந்த மீனின் வயிற்றிலிருந்து? இவனை பத்திரமா வச்சிருக்காக்கா ஏற்படுத்தப்பட்ட மீன் வயிற்றிலிருந்து. ஏன்னா கடல் தண்ணியில் அழிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. அதான் உண்மை. எந்த வகையில் வந்து தடைபடாது. அவனே சொல்லிட்டான், என்னை கடலில் தூக்கி போடுங்கப்பா. இந்த காற்றும் கடல் என்ன செய்யும்? அவன் என்னால் தான் இந்த கொந்தளிப்புன்னு அவனே ஒத்துக்கிட்டான். நீதிமொழிகள் 28:13 படி தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அங்கேயே அங்கே இறக்கம் கிடச்சு. அதனால தான் கடலில் தூக்கி போட நேரம் மீன் வயிற்றுக்குள்ளே போய் நின்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீனுக்கு எத்தனை சொல்லியிருப்பார், நீ ஜீரணம் பண்ணிடாத, கடிச்சிடாத, அவனை ஜீரணம் பண்ணிடாத. ஏன்னா நான் அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. நினிவே அவனை கொண்டு தான் ரட்சிக்கப்படணும். நினிவே மக்கள் மனம் திரும்பணும். அதுக்காக தான் அவனை வச்சுருந்தார். அவன் மீன் வைத்திருந்து என்ன ஜெபம் பண்ணான்? திரும்ப வாசிங்க. அருமையான ஒரு ஜெபம் தான் நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். யாருக்கு கேட்டிருக்கு? நீர் என் சத்தத்தை கேட்டீரா? சமுத்திரத்தின் நடும் மையமாகிய ஆழத்திலே. தண்ணிக்குள்ள இருந்து நீங்க கத்தி பாருங்க, உங்க காதுக்கு எனக்கு தான் கேட்கும். யார் உள்ள இருக்குமோ அவனுக்கு மட்டும் தான் கேட்கும். வேற யாருக்கு என்ன செய்யாது? கேட்காது. ஆனால் கர்த்தருக்கு அந்த சத்தம் கேட்குது. ஏன்னா மெய்ப்பன் சத்தத்தை ஆடுகள் அறியும். ஆடின் சத்தத்தை என்ன செய்வான்? மெய்ப்பன் அறிவான். ஆழத்திலிருந்து, சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து, நடு மையத்திலிருந்து உண்மை நோக்கி என்ன செய்தேன்? நீரினை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டு போனேன். ஆகிலும் ஏன்னா நாம் அநேக நேரம் தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன இளைய மகள் நந்தானி.
தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே, தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன இளைய மகள் நந்தானே. தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன இளைய மகள் நந்தானே. கேடுமையா என் கதைய கேடுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. கேளுமையா என் கதைய கேடுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன் இளைய மகள் நந்தானே. நல்ல கவனிக்க. இப்ப தள்ளப்பட்டேன், அவருடைய சமூகத்துக்கு அவருடைய கண்ணுக்கு நேரம் கூட இருக்க முடியாதபடி தள்ளப்பட்டேன். ஆனாலும் ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் அவர் பார்த்தீங்கன்னா அப்படி புலம்புறார். தண்ணீர்கள் என்ன சூழ்ந்துருச்சு, கடற்பாசி என்னை கொண்டுருச்சு, இனிமே எந்த வழியும் கிடையாது. அப்பவும் கடைசியில் கன்க்ளூஷன் சொன்னார். என்ன கன்க்ளூஷன்? ரட்சிப்பு கர்த்தருடைய, நானோ வென்றால் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவ்வளவுதான். அந்த ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்னான்ல, இந்த புத்தி வந்துச்சுல போதும் அப்படின்னு மீனு கூப்பிட்டார். ஏய் இங்க வா, போய் அவனை என்னங்க ஓட்டுரு, நினைவேல ஓட்டுரு. அடுத்த நிமிஷம் அங்கே போய் எங்கே இருந்தான், கரையில காக்கிடுச்சு. அவர் செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைபட. அவருடைய நாமத்தை மட்டும் நீ பிரஸ்தாபப்படுத்து. என்ன சொல்றாரோ எதை சொல்றாரோ அப்படியே சொல். அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். இன்னைக்கு வந்து நீங்க பாருங்க, எங்க ஆலயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுல உண்டானது தான் இந்த ஆலயம். பருதிமை ஜெப வீடும் சரி, பருதிமை ஆலயமும் சரி, வேற எதுனாலும் இல்லை. ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தையினால. என்ன வார்த்தை? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கும் காலையில், அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன், காலையில் கூப்பிடாதீங்க, உங்கள் ஃபோன் எடுக்க முடியாது, 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க. ஏன்னா காலையில் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறது வேலை. நான் போய் தெருவில் ஒரு காமோடு செவத்து மேலே வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு போவேன். யார் கேட்குறான் கேட்கலை, கதவை திறக்கிறான் காணிக்க தர்றான் தரல, அதை பற்றி எனக்கு என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான், அவரில் கொடுக்குறாரு. அவரே சொல்லியிருக்காரு, ஐயா வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அவர் கொடுத்த வாக்கு மாறுமா? அவர் தோட்டத்தில் வேலை செய்கிறவனுக்கு கரெக்டாக அவர் பேசின கூலியை கொடுத்தார் என்று மத்தேயு 20ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. மறந்துடக்கூடாது. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, கூரையில் இருக்கலாம், நீ குச்சில் இருக்கலாம், ஏன் ஒரு மரத்தடியில் இருக்கலாம், ஆனால் உன்னை வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவருடைய நாமத்தை மட்டும் சொல்லிப்பாரு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் வருவதற்கு அந்த தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே நான் படுற பாடு. வேனுக்கு வாடகையே 5000 ரூபா கொடுக்கணும். ஏன்னா பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. முந்தி 4000 இருந்துச்சு, இப்போ கூட கேட்குறாங்க. ஏன்னா பெட்ரோல் 108 ரூபா 67 காசு இன்றைக்கி நிலைமைக்கு. உடனே கேட்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எனக்கு பயம். ஐயோ எப்படி இன்றைக்கி நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது. இதுவரை கர்த்தர் நடத்தி வருகிறார். நீங்களும் கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் இந்த ஆத்துமாக்களை அழைத்து வரக்கு உதவலாம், அவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஏன் ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்டி அடக்கம் பண்ண வர மாட்டான். இதெல்லாம் சொல்கிறீங்களே பிரதர், நாங்கள் வந்து பார்க்கலாமா? வாங்க. உடனே நீங்கள் தூக்கும்போது ஆல்பம் போட்டு அனுப்புங்க கேட்காதீங்க. எனக்கு ஆல்பம் போட்டு அனுப்ப முடியாது.
நான் போடுற ஓட்டாவே நான் பார்க்க முடியாது. நான் ஒரு நாளும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஃபோட்டோ எடுத்து காட்டுறதை நான் விரும்புகிறதே கிடையாது. நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா தானே அப்போ தெரியும் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறது எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினா தாங்கலாம். எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, ஜிபே ஃபோன்பே, அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வச்சுருக்கக்கு வழி உண்டானா உண்டு, கேளுங்க, நான் சொல்கிறேன். போஸ்டல் வழியாக தொடர்பு கொள்கிறவங்க போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்லேயும் தொடர்பு கொள்ளலாம். 36 35 38 89 63 இந்த அக்கௌண்ட் நம்பருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் ரெடினா அவங்களே அடித்து சொல்லுவாங்க, இந்த பேரில் இருக்குன்னு, அகஸ்டின்கிற நேமில் இருக்கும். நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே கூப்பிடுங்க, தாராளமாக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தை யார் எங்கிருந்து சொன்னாலும் சரி, அதை சொல்கிற ஒருத்தனை நீர் வெட்கப்படுத்துறதில்லை, வெட்கப்படுத்த போவதும் இல்லை. இன்றைக்கும் யார் யார் எந்தெந்த சூழ்நிலையோடு இந்த ஜபத்தில் ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ, ஒருவேளை எசேக்கியாவை போல வியாதிப்பட்ட நிலையிலிருந்து ஜபத்தில் வந்திருக்கலாம், ஒருவேளை யோனாவை போல ஒரு பெரிய பிரச்சனைகளில் மூழ்கி இனி நான் எழுந்திருக்க முடியுமா, இனி நான் மீண்டும் மனிதனாக நிற்க முடியுமா, ஐயோ இந்த கடன்கிற அலைக்குள்ளே மூழ்கி கிடக்கிறேனே, வேதனைங்கிற அலைக்குள்ளே மூடி கிடக்கிறேனே, ஐயோ போராட்டம்ங்கிற ஒரு பெரிய காரியத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கிறேனே, ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றில்லை. அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பியிருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே. நீங்கள் அவரையே நம்பியிருந்தீங்கன்னா நிச்சயமாக விடுதலை தருவார். மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினான், நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற யோவான் 8:34 படி ஒவ்வொருவருக்கு விடுதலையோடு பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வீடு பாதியில் கட்டியிருக்கிறேன், இன்னும் அப்படியே தடைபட்டிருக்கேன்னு ஜெபிக்கிறவங்களுக்காய் கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவேளை எல்லாம் இருந்தும் மன சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அப்படியே கண்ணீர்களை மாற்றும், கவலைகளை மாற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.